அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது 11/4/2024 பங்குனி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. திருதியை திதி மத்தியானம் 3 வரை, அதற்கு மேல் சதுர்த்தி திதி. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் இன்று பூராவும். ராகு காலம் மத்தியானம் 1லேருந்து 3 வரைக்கும். யமகண்டம்ங்கிறது காலையில் 6லேருந்து 7:30 வரைக்கும். அதே மாதிரி நல்ல நேரம் காலையில் 10லேருந்து 11:30 வரையில். இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் எப்படின்னா 8:40 வரையில் கன்னியாராசிக்காரங்களுக்கும் அதற்கு மேல் துளாராசிக்காரங்களுக்கும் அந்த சந்திராஷ்டிரமம் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் போடக்கூடிய கலர் மஞ்சள் அல்லது சந்தன கலர். போடக்கூடாதது அந்த பிங்க் அல்லது மெரூன். அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடியது கோதுமையினால் சமைச்சது, சப்பாத்தி அந்த மாதிரிப்பட்டதை சாப்பிட்டுக்கிடுவோம். இப்போது அந்த ஜோதிட குறிப்புகள் பற்றி ஸ்லைட்டாக பார்த்துட்டு அதற்கு மேலே ராசி பலன்களுக்குள் செல்வோம். இப்போது நம்ம விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கார்டனிங், தோட்டக்கலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நல்ல மனைவி கிடைப்பாங்க. அதே மாதிரி அந்த மனைவி பொறுத்து போகக்கூடிய மனைவி கிடைக்கிறதுனால இனிமையான இல்வாழ்க்கை அமைகிறது. குடும்பத்தில் குழந்தைகள் மற்றும் மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி இனிமையாக பேசுவாங்க. அவங்க ஒய்ஃபு கூட ரொம்ப சாஃப்டாக இனிமையாக பேசக்கூடிய மனைவி கிடைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கடவுளை வணங்குறது, புனித பயணம், அடிக்கடி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அதனால் உங்களுக்கு பெரியவர்களோட ப்ளஸ்ஸிங்ஸ், அதாவது ஆசி கண்டிப்பாக கிடைக்கிறது. அதே மாதிரி நீங்கள் எதுலேயுமே நியாயமாக நடந்துக்கிடுவீங்க. நியாயத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய ஆள் கிடையாது. அதே மாதிரி எப்போவுமே ஹார்ட் ஒர்க், உழைப்பு, உடல் உழைப்பை செலுத்துறதுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் தான். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு யூனிட், ஒரு கூட்டத்துக்கு, ஒரு கம்பெனி, ஒரு இதுக்கு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு தகுதி உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், ஓரளவு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை வெளிக்காட்டுறது இல்லை. அதே மாதிரி இந்த தோற்றத்தில் அப்பியரன்ஸ் எப்பவுமே வயசானதை விட கொஞ்சம் யங்ஸ்டராக தான் தெரிவிங்க. இளமைய பொலிவுங்கிறது தோற்றத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் பார்வை கொஞ்சம் கடுமையாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு கனிவான பார்வைங்கிறது கிடையாது. அதே மாதிரி அந்த மற்றவங்களை கிண்டல் பண்ணுறதில் ரொம்ப சாமர்த்தியசாலி. ஆமாம். அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பில் உறுதி, நல்ல தசைகள் உறுதியானதாக இருந்துக்கிட்டு இருக்கும். துணிச்சல் மிக்க காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மன இயல்பு உடையவங்க. எதுக்குமே பயங்கிறது கிடையாது. இந்த இராணுவத்தில் தலைமை தாங்கக்கூடிய பெரிய பெரிய லெப்டினன்ட் கர்னல், பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி துணிச்சல் மிக்க சாதனைகளை செய்யக்கூடியவங்க இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி ஆயுதங்களை அனாவசியமாக கையாள்வார்கள். சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் கட்டிங் வேலை பண்ணுறவங்களாக இருந்தால் கூட அந்த கத்தி அவங்க கையில் நடனமாடும்னே சொல்லலாம். அதே மாதிரி பெரிய சர்ஜன், அவங்க கூட வெப்பன்ஸ் தானே, சர்ஜரி பண்ணும்போதெல்லாம் ரொம்ப அழகாக அனாவசியமாக கையாளக்கூடிய சாமர்த்தியம் நேச்சுராகவே இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் மருத்துவத்துறையில் சேர்ந்தால் பெரிய சர்ஜனாகவும், அதே மாதிரி மிலிட்ரி இராணுவத்தில் சேர்ந்தால் அந்த ஷூட்டிங் அதிலெல்லாம் மிகப்பெரிய அச்சீவ் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. அடுத்து நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களுக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதோட நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். ஒன்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. குழந்தைகளின் கல்வி விஷயத்தில் சிறிய அலைச்சல். அதாவது அவங்கள ஹாஸ்டலில் சேர்க்கணும்னு முடிவு பண்ணுறீங்க.
தொழில் வந்து நல்லா நடக்குது. பணம் கூட நடத்த இடத்துலேருந்து ரொட்டேஷன் ஆகுது. ஆனால் பணம் மிச்சம்தான் வரமாட்டேங்குது. அதே சமயத்தில் வந்து எதிர்ப்புகளே இல்லை. வீட்லேயும் சரி, தொழிலையும் சரி, வீட்டு அருகில் சுற்று வட்டாரத்தில் எதிர்ப்புகளுங்கிறது இல்லை. எல்லாரோடையும் சுமூகமாக போய்கொண்டு இருக்கிறது. ரிஷபராசி, லாபம் அதிகமாகிறது. வீட்டில் கூட சந்தோஷமான சூழ்நிலையே நடக்கிறது. மகனுக்கு வந்து மகன் அல்லது மகளுக்கு வந்து வேலை கிடைக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கிறது. அதிர்ஷ்டம் வர ஆரம்பிக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நமக்கு அதிர்ஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்கிற மாதிரி மன நம்பிக்கை வருகிறது. ஆமாம். அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிபி அதாவது ப்ளட் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஊறுகாய், எண்ணெயில் வறுத்தது, இந்த மாதிரிப்பட்டதை காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸில் போய்கிட்டு இந்த தொழில் கொஞ்சம் மேலே முன்னேற்றமாக செல்ல போகிறது. ஸ்டாண்டிங் பாயிண்ட் வந்துடுச்சு. மனம், உடம்பு ரெண்டுமே நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. வீட்லேயும் சரி, வெளியேயும் சரி, உங்களோட சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார்கள். ஆமாம். அப்பாவோட உடலில் கூட நல்ல ஹெல்த்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அடுத்து கடகராசி. அதாவது வந்து வெளிநாடு செல்லும் முயற்சியில் வெற்றி கிடைக்கிறது. வாழ்க்கையை வந்து நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு திருப்பு முறை, டேர்னிங் பாயிண்ட் வருது உங்களுக்கு. அதே மாதிரி சகோதரர்கள் வந்து கொஞ்சம் உங்கள் மீது கொஞ்சம் கோபத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் தள்ளியே விலகியே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த உடனே திருமணம் பண்ணிக்கோங்க. இனியும் தாமதம் வேண்டாம். அதே மாதிரி வந்து உங்கள் ஆரோக்கியத்தை கூட நல்லா கவனித்து கொள்ளுங்கள். அடிக்கடி சொல்கிற காரணம், அஷ்டம சனி. அஷ்டமனா உடம்பு இல்லையா? உடம்புல ஏதாவது பிரச்சனையை கொடுத்தக்கூடாது. ஆரம்பத்திலே நம்ம அதை சரி பண்ணிக்கிட்டது நல்லது. அடுத்து சிம்மராசி. சுற்றத்தினருடன் அதாவது ரிலேஷன்ட்ட கொஞ்சம் பிரச்சனை உண்டாகிட்டு இருக்குது. பணம் செலவழிக்கிறது கூட கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு போகுது. எதற்கெடுத்தாலும் கோபம், டென்ஷனு. மத்தியானத்துக்கு மேலே வந்து மனம் வந்து சாந்தமாக ஆகிறது. அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திருமணம் வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே போகுது, தள்ளிக்கிட்டே போகுது. அதாவது வந்து சரியான மணமகள் கிடைக்கல. மணமகள் பிடிச்சிருந்தா அவங்களுக்கு உங்களை பிடிக்கல. இந்த மாதிரி வந்து திருமணம் தடங்களாகி கொண்டே செல்கிறது. திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து கன்னியாராசி. தொழில்துறையில் வந்து மாற்றம், முன்னேற்றம். அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து அப்பா வழி சொந்தத்தில் திருமண பேச்சு நடக்கிறது. அப்பாவோட ரிலேஷன் மூலமாக உங்களுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு உள்ள நல்ல பேர் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு. பெரும்பாலும் அவனுக்கு என்ன நல்லவன், எந்த கெட்ட பழம் கிடையாது, எந்த வம்பு தூக்கு போகண்டாம மாதிரி ஒரு நல்ல பேர் இருக்கிறது. அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த பணத்தை கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட பேச்சு கூட கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சம் கமாண்டிங் பண்ணுற மாதிரி வந்து உளுந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. அடுத்து துளாராசி. வெளிநாட்டு பயணம் முயற்சி உங்களுக்கு சக்ஸஸாக நடந்துக்கிட்டு இருக்குது. உடல் ஆரோக்கியம் இப்போ வந்து ஹெல்த்து நல்ல கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. தகப்பனாருக்கு வந்து உங்களுக்கு மேலே கொஞ்சம் கோபம் இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு கடன் வாங்கி அதை செலவு பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். அதே சமயத்தில் வந்து கற்பனையில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனையாக உண்டான நாள் வருகிறது. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். விருச்சிக ராசி. உடல் ஹெல்த்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. போராட்டத்திற்கு பின் வெற்றி கிடைக்க போகுது. ஆமாம். பணம் ரொட்டேஷன் வந்து பரவாயில்லை. நண்பரோடு சேர்ந்து பொழுது கழிஞ்சிக்கிட்டு இருக்குது. உத்தியோகம் நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. பழமையான வீடு ஒன்று வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அது விலைக்கு கம்மி விலைக்கு வருது, வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து தனுசு ராசி.
மனைவியின் பெயரில் சொத்து அல்லது வாகனம் வாங்க போகிறீங்க. நட்பு வட்டாரம் உங்களோட கான்டாக்ட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தொழில் அல்லது உத்தியோகம் நல்ல முறையிலேயே செல்கிறது. வீட்டை நல்லா அழகுபடுத்துகிறீங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அது இது புதுசாக கர்டன் போடுறது, அது வைக்கிறது, இது வைக்கிறதுன்னு அழகுபடுத்துகிறீர்கள். ஆமாம், குளிர்ந்த கூலிங் வாட்டர் குடிக்க வேண்டாம். கொஞ்சம் தொண்டையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மகர ராசி. உத்தியோகத்தில் இடமாற்றம். அதாவது தகப்பனாரோட உடல்நிலை கொஞ்சம் பாதித்து சரியாகி விடுகிறது. உங்களோட தம்பி அல்லது தங்கச்சி வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கிறது. மனைவியின் பேராக புது கார் ஒன்று வாங்கியிருக்கிறீங்க. அடுத்தால் எப்படின்னா பல்வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். மூணாவது இன்னொரு ஐட்டம் என்னென்னா பேச்சை கம்மி பண்ணிக்கோங்க, ஜாஸ்தி பேச வேண்டாம். அடுத்து கும்பராசி. மனம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஞாபக சக்தி கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உடல்நிலை பெட்டர், நல்லா இருந்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கடன்காரங்கள்ட பணம் திருப்பி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் வாங்கிக்கிட்டீங்க. தலைவலியே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா பிரச்சனைகள் தான், அதை எப்படி அடைக்கிறது, இதை எப்படி பண்ணுறேன்னு ரொம்ப யோசனை பண்ணி கொஞ்சம் தலைவலி இருந்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, ஓய்வெடுங்கள், எல்லாம் சரியாகிவிடும். அடுத்து மீனம். வாழ்க்கை துணையை பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கப் போகுது. உடம்புலையும் ஹீட்டு ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. வெள்ளரிக்காய், தக்காளி, முள்ளங்கி, பீக்கங்காய் இந்த மாதிரி குளிர்ச்சியான நீர்ச்சத்து அதிகமுள்ள உணவில் சேர்த்துக்கோங்க. பெரும்பாலும் எப்படின்னா அந்த ஷூ, செப்பல் இந்த மாதிரிப்பட்டதை நல்ல சுத்தமான இதை கொஞ்சம் காஸ்ட்லியாக போட்டுக்கோங்கன்னா அந்த செருப்பு கடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அலர்ஜி மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்து விட்டோம். இனி நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.